ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 25/3/2025 செவ்வாய்க்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு கிழமை. அந்த நாளில் அபிஜித் நட்சத்திரம் வருது. அது மட்டும் இல்லை, அன்றைய நாளில் ஏகாதசி திதியும் இருக்குது. இந்த ஏகாதசி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி திதியை நம்ம விஜயா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். விஜயா ஏகாதசியில் நமக்கு வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்தோன்னா நம்முடைய பாவம் எவ்வளோ தான் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு கூற்று. 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 27 நட்சத்திரத்தில் 28வது நட்சத்திரம் ஒன்று இருக்குது. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பல மடங்கு வெற்றியை கொடுக்கும். மகாபாரத போரில் வெற்றி அடையிறதுக்கு காரணமே இந்த அபிஜித் நட்சத்திரம் தான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரம் நிறைய சித்தர்கள், மகான்கள், தெய்வங்கள் கூட இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி தான் அவங்க அனைத்துலையுமே வெற்றி அடைந்தாங்க. பிற்காலத்தில் இந்த ஒரு நட்சத்திரத்தை யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுல இந்த நேரத்தை மறைச்சு வச்சதா, இந்த நட்சத்திரத்தை மறைச்சு வச்சதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நிமிடம் மட்டுமே இது வரும். இந்த மாதம் மார்ச் மாதத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்தை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 4:15 4:39 வரைக்கும் இந்த ஒரு 24 நிமிடம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நமக்கு மிக பிரம்மாண்ட வெற்றி நமக்கு கிடைக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த ஏகாதசி திதியிலையும் செவ்வாய்க்கிழமை வருவது தான் ரொம்ப விசேஷமானது. இந்த நேரத்தில் நம்ம எது செய்தாலும் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நமக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். நம்முடைய புண்ணிய கணக்கின்படி நமக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். 24 நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யறதுனால நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழி நமக்கு கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட படத்திற்கு முன்னாடி 2 அகல் விளக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. கிருஷ்ணர் படம் இல்லைனாலும் பெருமாளின் படத்திற்கு முன்னாடி இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் பெருமாள் படத்திற்கு முன்னாடி ஏற்றி வைங்க. இந்த தீபம் வச்சதுக்கப்புறம் துளசி மாலை பெருமாளுக்கு போடுவது ரொம்ப விசேஷமானது. அப்படி மாலை இல்லைனாலும் ஒரு துளசியாவது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. இந்த ஒரு பொருள் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு அந்த நெய்வேத்தியமாக நீங்கள் இந்த ஒரு துளசி இலையை வைங்க. 1 டம்ளர் தண்ணீரை நீங்கள் இந்த தீபத்திற்கு முன்னாடி வைங்க. தண்ணீர் நம்ம நினச்ச காரியத்தை அதுக்குள்ளே ஈர்த்து நமக்கு கொடுக்கும். தண்ணீர் வச்சு நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே 1 கிளாஸ் தண்ணீர் வச்சு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. அந்த தண்ணீரை திருப்பி நீங்கள் குடிச்சிருங்க. உங்கள் வழிபாடு முடிஞ்சதும் உங்களோட நீண்ட நாளாக கோரிக்கை என்னவோ அந்த ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் உங்களுக்கு சரியாகணும், அது சரியானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அந்த ஒரு கோரிக்கையை வச்சு மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக வெகு விரைவில் நீங்கள் நினைச்சது நடக்கும். இந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அபிஜித் துதியை நீங்கள் 3 முறை மனசார சொல்லலாம். அபிஜித் துதியை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை பேரை கூட நீங்கள் சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதலை, ஒரு கோரிக்கையை நம்ம சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது வெகு விரைவிலேயே அந்த கோரிக்கை நிறைவேறுங்கிறது நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதையுமே செய்யக்கூடாது. முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான நட்சத்திரமாக இருக்கிறது அபிஜித் நட்சத்திரம். நம்முடைய நீண்ட நாள் பிரச்சனை நிச்சயமாக தீரும். பெருமாளை முழு மனதோடு வேண்டிக்கோங்க. அந்த நாளில் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளில் முருகப்பெருமானையும் வேண்டிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வர இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப 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 விசேஷமானது. இந்த 24 நிமிடங்கள் மனசார வேண்டிக்கோங்க. பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, இல்லை ஆரோக்கிய குறைபாடோ, இப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நிறைவேறும். அற்புதமான இந்த 24 நிமிடத்தை தவற விடாதீங்க.
இந்த தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, அதில் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஏன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, செவ்வாய் பகவானுக்கு உரிய முருகப்பெருமானுக்கு உரிய அந்த தோரம்பருப்பு தானியத்தை கொஞ்சமாக போட்டு அதன் மேலே அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க. தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தோரம்பருப்பு தானியம் இருக்குல்ல, அதை வந்து பறவைகளுக்கு இரையாக போடுங்க. அதே போல் கொஞ்சமாக அரிசி மாவோட வெல்லம் கலந்து எறும்புகளுக்கு இரை போடுங்க. அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே அன்னதானம் செய்வது நமக்கு ரொம்ப பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் என்னால் வந்து அன்னதானம் யாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது, அன்னதானம் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பறவைகளுக்கு எறும்புகளுக்கு உணவு போடுறதுனாலையும் நமக்கு நம்முடைய கர்ம வினை நீங்கும். நம்முடைய புண்ணிய பலனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வந்து சீக்கிரமாகவே நிறைவேறும். இந்த ஒரு அற்புதமான நாளில் செவ்வாய்க்கிழமை அன்று அந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த ஒரு பொருள் துளசியை வைத்து மனசார வேண்டிக்கோங்க. துளசியோட மகிமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. விஜய ஏகாதசியை பற்றின ஒரு வீடியோவும் நான் போடுறேங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான விஜயா ஏகாதசியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முழு நேரமும் நீங்கள் உபவாசம் எடுக்கலாம். இல்லை உங்கள் ஆரோக்கியத்தில் எப்படி இருக்குது உங்கள் உடல்நிலையை பொறுத்தும் நீங்கள் விரதம் இருக்கலாம். அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருந்து துளசி தீர்த்தம் பருகி நீங்கள் பெருமாளை போய் வணங்கிட்டு வர்றது உங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீக்கி நமக்கு பண கஷ்டமும் வாழ்க்கையில் வராத அளவுக்கு நமக்கு ஒரு நிலை ஏற்படும். பெருமாளை முழு மனதோடு அன்றைய நாளில் விஜயா ஏகாதசியில் வணங்கிக்கோங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. 24 நிமிடத்தில் முழு மனதோடு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். எந்த ஒரு ஸ்லோகமும் எங்களுக்கு தெரியாது, எனக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஜெய் ஸ்ரீராம் இந்த ஒரு வார்த்தையை அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சொல்லிக்கோங்க. நம்முடைய அனைத்து பாவங்களும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எது செய்திருந்தாலும் அனைத்து பாவங்களும் நீங்கும். பண வரவில் நல்ல அதிரடி முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும்.